அதே கால் அதே கால். ஓடாத நில்லு ஓடாத. எங்களால ஓட முடியாது ஓடாத. இதுதான் நான் வலை கொண்டானோன்னு நினைச்சேன். நீ கண்ணை மூடி ஒரே அமுக்கு அமைக்கிறான். நீங்க வாங்க. வணக்கம் சார். அடி சார், ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரப்படாதா? அடிச்சிருப்பால மூஞ்சி ஏசி கேக்குதா? உள்ள வா, முட்டி முடி சாத்துறேன். ஏய் வாங்கயா. ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன். அறிவு இருக்கையா? ஒண்ணுதான் கேக்குறாரு. ஒரு அக்யூஸ்ட் எப்படி சொன்னா நீங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சார், நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சி கீழே உள்ள தட்டிட்டார் சார். உங்க ரெண்டு பேரும் சட்டை கழட்டி வீட்டுக்கு அனுப்புறேன். ஏங்க சார், ஓடிட்டான் சார். கேட்சேன் புடி. நில்றா. ஏன் இப்படி தலைவரிக்க வர்றாங்க? டேய் நீ கடை போற. சார் உனக்கு ஏத்த போற. நான் இங்க தான் சார். கூப்பிடுறாங்களே. கூப்பிடுறானே. நீங்க சார் ஏன் கோபறீங்க? என்ன இனிமையான விசில். நோ கான்ஸ்டபிள். கம் ஆன். ஃபாலோ மீ. என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி? என்ன இங்கிலீஷா? எத்தனை எழுத்து தெரியுமாடா? நாலு சார். கிண்டலா? ஏறா 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 நாய. சார் சார் நீங்க சார் வந்து உள்ள போய் சார். புண்ணிய போடா. அடிக்காதீங்க சார். ஒடிஞ்ச சார் சார். ஐயோ குண்டு. வண்டி ஏறியா? யோ ஏயா வண்டி என்ன வரியா? என்னடா மூஞ்சி ஊத்து. சார் சார். யார கூப்பிட்ட? உங்களை தான் சார். ஏய் மூஞ்சி முகரையும் பாரு. மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதிர்த்து வந்து உட்கார்ந்து இருக்கு. சாரு சோறுன்ற. அது இல்லடா. ஏய் அது இல்லண்ணே. உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. மூஞ்சி அவ்வளவுதான். சத்தியம் பண்ணி சொல்றா. நான் உள்ள இருக்க வேண்டியவன்டா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதா. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி. அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். ரெண்டு பார்த்தா உள்ள இருக்கேன். தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுதந்திர இந்தியாவில 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? ஏடா கத்துற? எடுத்தது என் பாக்கெட்ல, இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். அங்க பாருங்க ஒரு தேவதை வருது. எங்க பாக்குறீங்க? என்ன தனி ஆடுது? அடையாட உயிரை வாங்க ரசிக்க விடுறா. சரி சரி. இதுக்கு மேல தாங்க முடியாதா? ஆமா நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கேமா. நானு அவரு அவனா? நீ என்னடா இருந்துக்கிற? கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா. ஆமா உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா பேசலாமா? பேசலாம். ஆனா அந்த பொட்டை ஏட்டி எடுத்துட்டு உள்ள இருக்கானே. அந்த பொடி மட்டைய நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. அம்மா செத்தண்டா சுவாமி செத்தண்டா. அண்ணா நான் போயிட்டு வரேன். பயவுல பக்கி அடிச்சனா வயசுல மூத்தனே. நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து உன்கிட்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதா? அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான்டா போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். போடா. அப்பா எங்க ஆளக்கானா? அடிவாசம் உள்ள ரோசா நான் வந்து அணைக்கிற லேசா பட்டு கண்ணத்துல பாதித்த முத்துற போல தருது வேறதா. அடிவாசம் உள்ள ரோசா ஆத்தா ஆத்தா ஆத்தா. எழுந்துடா. பார்த்த மாதிரி இருக்கு. எழுந்துடா. ஐயோ ஆமா யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்?
நீங்க தான் இன்ஸ்பெக்டர். அப்ப வெளிய என்னமோ சொன்னியே? அதுவா, எங்க ஊர் பவளக்குடி நகரத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு அதை சொன்னேன் நானு. ஆமா, உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க? அந்த பிச்சைக்காரனாய் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா. அக்கா, அம்மா, நீ ரோட்ல போற பொண்ணுங்களை பார்த்து கண் அடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுங்களை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸ் சப்போர்ட் இருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒரு கேடா வச்சா உன்னை எல்லாம் சும்மா விட கூடாது. போலீஸ் தெரியாதுதா. இனி தாங்காதுதா, இனி தாங்காதுமா, இனி தாங்காதுமா, இனி தாங்க. அடி விழுந்தது அக்கா ஆயிட்டேனா நானு? எந்தடா ஒழுங்கா நில்லுடா. கேப்படா, கேப்படுத்து கூட. அந்த வேஷ்டி எடு, முகத்தோட. ஏன் முகத்துல உன் முகத்தை தலை சீவு. சீப்பு இருக்காக்கா? உன் முகம் சீப்பு வர கேக்குதா? சீவுடா. வழக்கானமே அண்ணே, சீக்கிரம் வாங்கண்ணே. உள்ள போனதுதானே. எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? குடுக்கறடா, சந்தர்ப்பம் தானே. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாரு. அது எங்கேயோ புடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலே இருக்க மாட்டாடா நீ. இன்னொரு உலகத்துக்கே நான் உங்களுக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? இப்படி ஒரு டிஸ்கோ கடையை ஆரம்பிச்சு என் கடையை போட்டி கடையா மாத்திட்டீங்களடா. இந்த டிஸ்கோ கடையா கொஞ்ச நாள் போன 5 ஸ்டார் ஹோட்டல் கண்ட்ரோல். நம்ம பொண்டாட்டியால வர கவனிடா. வாமா, வா. பாடி. ஏய், இது ஏன் சட்டை? வா 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 வா. திருட்டு கழுத. அத்தை, மாமா மெட்ராஸ்ல வியாபாரம் பண்றாருன்னு தான் பேரு. இவ உயரத்துக்கு ஒரு தாவணி கூட வாங்கி போட முடியல. ஏய், கரெக்ட். கட்ட முடியாது. உனக்கு ஒரு வேலை கிடைச்சி நீ வாங்கி தரப்பதா தாவணி போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சிவா சிவா, நீ போயிட்டு வந்தது எத்தனாவது இன்டர்வியூ? கிண்டலா? கரெக்ட் 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 கரெக்ட். கையெடு, பொல்லாத சட்டை. மாமா. ஆமா விஜயலட்சுமி, எப்பமா வந்த? காலையிலேயே வந்துட்டேன். அம்மா இவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்திருந்துட்டு இப்பதான் போனாங்க. அப்படியா? மாமா, மாமா. என்னம்மா? உங்க புள்ள இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்படியா? என்ன மாமா அப்படியா? இன்டர்வியூ எப்படி செஞ்சேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் நல்லதா செஞ்சாங்க. ஆனா வேலை மட்டும் கிடைக்காது. சிக், வயிற்றுல கிளப்பாத. லஞ்சம் கொடுக்காம சிபாரிசு எல்லாம் வாங்கிறதுக்கு என்ன சுதந்திரமா? இவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே வேலை கிடைச்சிடும். சொல்லுவாரா? சொல்லிட்டா ஐயாவோட கௌரவம் என்ன ஆகுறது? பஸ் விட்டு இறங்கும் போதே நக்கலா கேக்குறானுங்க, என்ன ஜீவா 99வது இன்டர்வியூ எப்படி பண்ணேன்னு. ஜீவா ஜீவா, நீ 100வது இன்டர்வியூக்கு போகும்போது எனக்கு சாக்லேட் வாங்கி தரியா? நேரண்டி, நீ எல்லாம் கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பார்த்தேன் ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் ஐயையோ ஐயையோ. பார்த்தேன் ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவளென மலைத்தேன். என்ன வள்ளி, மணி 8 ஆகுது, இப்பதான்
குளிர்ச்சியா? இத பாரு, பொழுதோட எந்திரிச்சோமா, குளிச்சோமா, தண்ணி தெளிச்சு கோலம் போட்டோமா, பொம்பளை பிள்ளைனா அப்படிதான் லட்சணமா இருக்கணும். வள்ளி, இதுல இருந்து தேனை நீயே கீழே கொட்டிட்டியா? நான் கொட்டலையே. ஏன்னா? ஒண்ணு இல்ல, இதுல இருந்து தேன்ல பள்ளி விழுந்துச்சுன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. சரி விடு, அவரே கொட்டிருப்பார். பள்ளி விழுந்ததை சாப்பிட்டாதான் இப்படி ஏடா கூடமா ஆகும். உனக்கு என்னாச்சு? நான் தான் தெரியாம குடிச்சிட்டேன் ஜீவா. குடிச்சியா? மொத்தத்தையும் குடிச்சியா? வள்ளி, உங்க அண்ணிய கடைசியா ஒரு தடவை பாத்துக்கோமா. ஐயோ அத்தை, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் கத்திரிக்காய் சைஸ்ல குள்ளமா செல்லமா வளர்த்து, அதுவும் இப்படி அல்பாயுசியா போகணும். ஐயோ அதிர்ச்சியில அழகா வர மாட்டேங்குதே. வள்ளி, நீ போய் பாலுக்கு ஏற்பாடு பண்ணுமா, நான் போய் மேலக்காரனுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா விஜயலட்சுமி, நீ கவலையே படாத. உன் ஊர்வலத்துக்கு மாமன் தான் டான்ஸ், சும்மா பூந்து விளையாட மாட்டேன். டங்க நக்கன நக்க நக்கன நக்க நக்கன டங் டங். ஏண்டா பொடிமட்ட, பார்த்தா புல்லாங்குழல் சைஸ் கூட இருக்க மாட்டேன், நக்கலடா பண்ற? அண்ணா வளவளன்னு பேசாம பொத்திக்கிட்டே போடுறீங்களா? மாமா, காசு யார் கொடுக்கறது? அதான் மச்சான், இந்த தீக்கு ஜோசி இருக்குல்ல, அதுல பாத்துருவோம். போச்சுடா, இன்னைக்கும் தீக்குச்சி ஜோசியமா கிழிஞ்சது போ. நம்மள மாட்டி விட்டுறாத மாமு, பையில துட்டு இல்ல. மோகன் அவங்க அப்பாவோட அண்டர் வேற அறுத்து துட்டு எடுத்து வந்திருக்கான். அவன ஒரு அமுக்கு அசத்திரம் பாரு. அண்ணன் எதுக்கு அபூட்டம் ஆயிட்டாரு? ரெடியா மாமா? டேய், என்னடா இது தீக்குச்சி ஜோசியம்? ஒரு இடமும் புரிய மாட்டேங்குதே. டேய் மோகன், மாமு கையில 7 குச்சி இருக்கு. சரி, அந்த 7 குச்சில ஒரே ஒரு குச்சி மட்டும் மருந்து உடைச்சிருக்கு. மீதி 6 குச்சிலயும் மருந்து இருக்கு. எவன் ஒருத்தன் அந்த உடைச்ச குச்சியை எடுக்கிறானோ அவன் தான் டீக்கு காசு கொடுக்கணும். மாமா, அந்த மீதி 6 குச்சிலயும் மருந்து இருக்குல்ல மாமா? மாப்பிள்ள சந்தேகப்பட்ட கையை பிரிச்சு பாரு. என்னடா உத்தமண்டா நீ, ஒன்ன போய் சந்தேகப்படுவேன். யார் எடுக்கிறது? முதல் குச்சி இந்த நம்ம மோகன் எடுப்பானே, நல்லா எடுப்பான் அவன். நோ ப்ராப்ளம். எடுற. எதுவுமே மருந்து இல்லையானே? இங்கு கூடியிருக்கும் புறநானூற்று பரம்பரையில் வந்த வீர பொதுமக்களே, இங்கு நடக்க இருக்கும் மாபெரும் மல்யுத்த கபாடி போட்டின கபாடி போட்டியில் நமது பொன்வயல் கிராமத்து அணியினரும் பொள்ளாச்சி அணியினரும் மிகுந்த வீர ஆவேசத்துடன் மோத இருக்கிறார்கள். அனைத்து மாவட்ட கபாடி போட்டியிலும் தாலியாப்பட்டி கந்தசாமி பேரன் விபூதி வீராசாமி 11 ரூபா மொய். இது என்ன கல்யாணமா கருமாதியா? ஏண்டா மைக்குன்னா மொய் தானா? இது கபாடி போட்டுடா. எனக்கே 6 மாதம் கழிச்சு தான் மைக் கிடைச்சிருக்கு. டேய், இவெல்லாம் கரெக்ட் பண்றான். வந்துட்டானே உச்சாராரு, நீ போ, எங்க வளர்ச்சி நிதியில சேர்த்துக்கிறேன். எதிரணியை புறமுதுகு காட்டி ஓடச் செய்வோம் என்பதை இனவெடுத்த தோள்களைக் கொண்ட எங்கள் படையின் வீரர்கள் மீது வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையால் திருத்தமாக குறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இவனை பிடிச்சு விடுறதுக்கு 2 ஆளா? கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா கை கால் தனியா வந்துரும். என்ன ஏமா மறக்கிற? அங்க பாரு மாமனா. ஐயோ அண்ணி, அரை டிக்கெட்லாம் ஏந்திருங்கடா. டேய் வந்துருச்சுங்க வானர கூட்டம். பொண்ணுங்களுக்கு நேரா உட்கார்ந்து இருப்பீங்களே, அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? நமது வீரர்களின் பராக்கிரமத்தை தெரிந்து கொண்டு எதிர் அணியினர் வரவே இல்லை, ஏன் வரவே மாட்டார்கள். எங்க போன ஆளே காணோம். எங்க கல்லூரி அவசரமா போய்க்காரா? ஆள் பேருக்கு அவசரமா?
பொன்வயல் வீரர்கள் எங்கிருந்தாலும் உடனே களத்திற்கு வரவும். வெற்றி அல்லது வீர மரணம். என்னடா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு வந்த சோதனை? இந்த குண்டர் கூட்டத்தை எதிர்த்து போரிட ஒருவரும் இல்லையே. இது தாய பாஸ் கிடையாது, கபடி போட்டி. குண்டனுங்க நசிக்கிடுவானுங்க. ஜெயிச்சு காமிச்சிட்டா ஜெயிச்சுட்டா முறை பொண்ணு தானே முத்தம் கொடுப்பா. மாப்பிள, இந்த தடியன்களை அமுக்குல முத்தம் மொத்தமா வந்து சேரணும் உனக்கு. தூள் கிளப்பு. என்னடா கபடி 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 ஜீவா தவிர 6 பேர் அவுட். ரைட் ரவுண்ட் கட்டறா. அப்படியே கை அப்படி ஆமா பாதே கபடி 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 கபடி
வசந்தியோட அப்பா வரான் பார். வணக்கம் மாமா. வசந்தி சௌக்கியமா? மச்சான் கவுன்சியா கழுவி கரோடு மாதிரி இருந்தா கூட பக்கத்துல வாய்க்கா மீன் மாதிரி வளவளன்னு இருக்காள, யாரா அவ? அட சொல்லுப்பா. பாட்டி தாராமணி எவ்வளவு கிலோ? தாராமணியா? உள்ள பாடி பாட்டி வந்துட்டானுங்க. வேர்க்கல்ல வாங்குற மூஞ்சிய பாரு. ஏய் கிழவி, என்ன எங்களை பார்த்தா வேர்க்கல வாங்குற மாதிரி தெரியலையா? அதான் பொட்டலத்தை கட்டு விடு. 1 2 3 எனக்கா? ரைட்டு. தம்பி 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 சிவா தம்பி காசை கூட்டிட்டு போங்கப்பா தம்பி. ஏதோ அந்த கிழவி சொன்னாலேன்னு வீம்புக்கு வேர்க்கல வாங்கிட்டு வந்துட்டோம். கூட ஊத்திக்கிறதுக்கு ஒரு ஃபுல்லு கடை இருந்தா நல்லா இருந்திருக்கும். சூப்பர் மச்சான். இப்ப சொல்லு, அங்கே எதுவும் கிடைக்காதுனே. ஆமாப்பா. என்ன நான் தான் பிச்சைக்காரன், திண்ணையில உட்காந்து சாப்பிடுறேன். நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே, உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல. எனக்கு தான் 141 போட்டாங்கடாப்பா. நான் தான் உள்ள போக கூடாது. உங்க மாப்பிள்ளை பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு, உள்ள போய் சாப்பிடுங்க. அப்படியே சொல்றேன். ஐயோ மாப்பிள்ளை வந்துட்டாரு. டேய் மாப்பிள்ளை வந்துட்டாரு. கோன காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக் நல்லா தொடச்சு வைக்கணும், இல்ல திண்ணையை விட்டு துரத்தி விடுவோம் சொல்லிட்டேன். டேய் தரைகாரனுக்கு வந்த வாழ்வு பாத்தியாடா, உன்னையவே மிரட்டிட்டு போறான்டா. என்ன மிரட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என்ன மிரட்டுறாப்ல ஜாடையா உங்களை மிரட்டிட்டு போறாருனே. என்னை வா பின்ன யார? ஒழுங்கா பைக்க தொடச்சு திண்ணையை காப்பாத்திக்கங்க. மா என்னப்பா ஆளே மாறிட்டீங்க? அம்மா, நான் கோவணம் கட்டினா மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைவா இருக்குதுமா. அதனால்தான் டங்கு பட்டில இருந்து பழைய பட்டு வேட்டி சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டேன். எப்படிமா இருக்குது? இப்பதான் நீங்க ஜமீன்தார் மாதிரி இருக்கீங்க. ஐயோ ஏன் கண்ணே பண்ணிட்டு போல இருக்க. வாங்கப்பா சுத்தி போடுறேன். ஏமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, டிவில படம் போட்டுருப்பாங்களா பாக்கல? எங்கப்பா காலையில இருந்து எனக்கு வீட்டு வேலையே சரியா அட இருக்கு. நீ ஒண்ணுமா, ரஜினிகாந்த் படம்
பாதிக்கு மேல பழம் போயிட்டு இருக்குமா, நீ உட்காருமா, உட்காரு, நான் போடுறேன். அண்ணனுக்கு அண்ணனுக்கு காளையனுக்கு காளையனுக்கு. டேய், யாரா அவன்? மாட்டை அந்த பக்கம் ஓட்டுறான். என்னது குழந்தை அழுதுகிட்டு இருக்கு? குழந்தைய விட்டுட்டு காத்தாய் எங்க போயிட்டா? வாயா ராஜா, வா 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 வா. ஆமா வா. காத்தாயே, குட் பை. நாளைக்கு இதே நேரத்தில் நம்ம 2 பேரும் சந்திக்கு. மக்களை விட்டு போறீங்களே, அது என்னது இல்லடி? ஏன் பிள்ளை, உனக்கு அறிவு இருக்கா? நீ கல்யாணம் ஆனவ, கையில குழந்தைய வச்சுட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா? இந்த விஷயம் என் மாப்பிளைக்கு தெரிஞ்சு 2 பேரையும் வெட்டி பொலி போட்டுருவார். இதெல்லாம் தப்புன்னு அவருக்கு எவ்வளவோ சொன்னேயா. அவர்தான், ஏன் புள்ள, உன் புருஷன் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டான், உன் குழந்தைக்கு உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணாமா, நீ என்ன வச்சுக்கோ, உனக்கு 5 ஏக்கர் நிலமும் ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொன்னாரியா. அடி பைத்தியக்காரி, அவன் குடும்பத்தையும் அவனால காப்பாத்த முடியல. அவனை நம்பி நீ ஏமாந்துடாத. அவன் ஒரு டுபாக்கூரு. மாப்பிள, அந்த அக்கிரமத்தை பாத்தீங்களா? பசுவை கண்ணை வச்சு கொஞ்சிட்டு இருக்கா மாப்பிள. மாப்பிள, இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, ரொம்ப நாளா நடக்குது போல் இருக்கு. ஆளை பாருங்க, வயசுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான். பட்டு வேட்டி, பட்டு சட்டை, செண்டு கூட அடிச்சிருப்பான் போல் இருக்கு. வாசனை மூக்க துளைக்குது. ஏதோ நான் பார்த்ததுனால சரியா போச்சுங்க. வேற யாராவது பார்த்திருந்தா நம்ம குடும்பத்தோட ஆனாமா. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் யோகிதை என்னன்றது எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏதோ சொல்ல வேண்டிய கடமைய சொன்ன. அதுக்கு தம்பி, அடுத்த வாரம் தைப்பூசம் வருது, திருவிழா வேலையில ஆரம்பிச்சிடலாங்களா? இதெல்லாம் என்னங்க என்ன கேட்டுக்கிட்ட? வழக்கமா என்ன செய்வீங்களோ அதை செஞ்சிட வேண்டியதானே? அப்போ பத்திரிகையில அடிச்சிடலாங்களா? பத்திரிகைன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இந்த வருஷம் பால் காவடியும் எடுக்க முடியாது. ஏன்னா பெரிய காவ விஷயமா அடிக்கடி நான் மெட்ராஸ் போக வேண்டியிருக்கும். தம்பி, வழக்கமா உங்க குடும்பத்துல ஒருத்தர் தானே பால் காவடி எடுக்கணும். ஆமா. அட, நான் எடுக்கல என்னங்க, என் மாமனார் இருக்காரு, அவர் எடுக்கிறாரு. கோணையா, என் மாப்பிள ஒரு மாமனாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய சரியான நேரத்துல கொடுத்திருக்காரு. இந்தாப்பா, பத்திரிக்கை அடிக்கிறீங்க, என் பேரை கொட்டை இடத்துல அடிங்க. முடிஞ்சா அப்படியே ஒரு 200 வால் போஸ்ட் அடிச்சிருங்க. கோயில் காசு தானே. அப்போ தாண்டவராயன் பேர் போட்டு பத்திரிக்கை அடிச்சிருக்காங்களா? ஐயா, நான் அவரை சொல்லிங்க, என் மாமனார் பிச்சாண்டிய சொன்னேன். சொல்றேன்னு தப்பா எடுக்க கூடாது. என்ன இருந்தாலும் அவர் அசலூர்காரரு. அவரு காவடி எடுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்குங்களா? அவர் அசலூர்னு யாருங்க சொன்னது? என்னைக்கு அவர் என் மாமனார் ஆயிட்டாரோ அன்னில இருந்து அவர் இந்த குடும்பத்துல ஒருத்தர். அவர் தான் இந்த வருஷம் காவடி எடுக்கிறார். தம்பி சொல்றது நியாயம் தான். காவடி எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாங்களா? இங்க பாருங்க, தரவக்காரன் காவடி எடுத்தான், அப்புறம் நீங்க ஊர்ல தலை கட்ட முடியாது. என்னப்பா? களத்து மேட்ல நெல்லரிச்சு போட்டிருக்கேன். நான் காவலுக்கு போய் படுத்துக்கிறேன். மாப்பிள்ள வந்தா சொல்லிடு. சரிப்பா. இந்தா இத புடி. எதுக்குண்ணே? இன்னைக்கு உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்பவே போய் இந்த தாரதப்பட்டு அடிக்கிறவன், தங்கு பிடிக்கிறவன், பாட கட்டுறவன், இவங்களுக்கு எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துரு. நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டுன்னு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும். யாராவது செத்துட்டாங்களாண்ணே? தரவுகாரன் காவலுக்கு போறான். இன்னையோட அவன் கதையை முடிச்சிடுறேன். ஐயோ அண்ணே, கொலையா? பாவம்ண்ணே. பாவம் பார்த்தா அவன் ஏன் கதையை முடிச்சிருவான்டா. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே. டேய், பாத்துரா, பாம்பு கிம்பு இருக்க போகுது. நான் இருக்க பயப்படாம வாங்கண்ணே. நீ பெரிய இவனா? பாத்து. ஏண்ணே, அந்த தரவக்காரனை எப்படி கொல்ல போறீங்க? கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா, இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா? யார் அவன்? கத்தியில குத்துனா ஊரை கூட்டிடுவான்டா. பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும். கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம். அப்ப இங்கே ஒரு நல்ல கல்லா பாப்பா. ஏன் அங்க கல்லு கிடைக்காதா? அவசரத்து கிடைக்காதுண்ணே. சரி தேடுறா. இந்த இருக்க கல்லு என்ன பொங்க வச்சிருப்பானு போட்டுருக்கு. இந்த இருக்குடா கல்லு. இந்த கல்லாம் போட்டா உயிர் போகாதுண்ணே. இதானே கரெக்ட். புடிங்கண்ணே. உட்காந்து மண்டி போடுறான். கோண என்னடா இந்த கணக்குது, தூக்க முடியலடா. காவடி தூக்குனா சும்மாவா? தூக்குங்க கொஞ்சம் சரி.
விட்றா. அண்ணே பாத்து வாங்கண்ணே. அட எச்சு போறீங்க, கல் அடிக்காதடா. வாங்க. யாரா அவ? டாய் சொல்றா, வந்தன்னா தூக்கி போட்டு மீச்சிரும் அப்படியே. மாமா நான் தான். மாப்பிள நீங்களா? நான் யாரோ திட்டு பையன் நினைச்சிட்டேன். ஆமா நீங்க இங்க படுத்துருக்கீங்க? கன்சாமி வேற உடம்பு சரியில்லையா, மன்னாரு பொண்டாட்டிய கூட்டினார ஊருக்கு போயிட்டான். கழுத்து மேட்ல வேற நெல் இருக்குது இல்ல, அதான் நானே காவலுக்கு வந்துட்டேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போய் படுங்க. அட நீங்க ஒண்ணு ராசாத்தி தனியா இருக்க, வீட்டுக்கு போங்க. இல்ல மாமா, ஒரு 2-3 நாளைக்கு நான் இங்க படுத்துக்கிறேனே. அப்படியா சமாச்சாரம்? சரி நானே போறேன். சரி. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, கூடல் பற்றிய பிணி யாருமே. அண்ணே வரப்பு ஒழுக்குது, கொஞ்சம் பார்த்து வாங்க. அண்ணே அண்ணே என்னது கல்லு மட்டும் கிடக்க அழகானா? ஐயோ அண்ணே, ஐயோ என்னாச்சு? அவனை கொல்றதுக்கு முன்னால நான் செத்துரும் போல் இருக்கேன். ஏம்மா கொஞ்சம் தூக்கி விடுறா. இருங்க, வந்துடுறேன். அண்ணே எந்திரிங்கண்ணே, எந்திரிங்கண்ணே. பார்த்து வாங்கண்ணே, வாங்க. அண்ணே இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, இந்த கல்ல பிடிங்கண்ணே. கல்லாடா இது, திருப்புறம் குண்டுடா. வாங்கண்ணே பிடிங்க. அம்மா வாங்க. டேய் நல்லா அசந்து தூங்குறான், போட்டுட்டுமா? இருங்க, அவன் தூங்குறானா முடிச்சுக்கிட்டு இருக்கானான்னு ஒரு சின்ன கல்ல தூக்கி போட்டு பார்க்கணும். காரியத்தை கெடுத்துரும் போல் இருக்கு. டேய் என்று அது 2 பக்கம் மொக்க மொக்கையா இருக்கு, எதிரா தலை. இதான் தலை. டேய் சும்மாடா, அவன் மண்டை பெருசு, இதுதான் தலை. போட்டுட்டுமா? அதுல ஒண்ணு போடுங்க. போட்டுட்டா? போடுங்க உள்ள ஒரு கை போடுங்க. வாயா. அண்ணே தாரதப்பட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த சங்குக்காரன் தான் தாரா பண்ணா, அவனை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். எங்கடா சங்கு? நிறுத்துறா, இன்னும் தகவலே வரல, அதுக்குள்ள ஊங்குறிய. தகவலே வரலையா? இப்ப தானடா விடிஞ்சிருக்கு. ஆ. இனிமே தானே வேலைக்காரங்க எல்லாம் பண்ணைக்கு போவாங்க. ஆஹா. போன உடனே கட்டில கட்ட போவாங்க. ஆ. கப்புன்னு ஒரு நாத்த அடிக்கு, போர்வை திறந்து பார்த்தா ஆள் க்ளோஸ்னு தெரியும். ஆ. அப்புறம் தானே ஐயோ லப்போன்னு அடிச்சுட்டு ஓடியாருவாங்க. இப்பதான் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு ஓடுறாங்க. இரு டேய் இருடா, என்னடா எல்லாம் தபதபான்னு ஓடுறீங்க? அட என்னங்க இங்க நின்னு நான் பேசிட்டு இருக்கீங்க? உங்க மாப்பிள்ளை மேல கள்ளத்துக்கு போட்டாங்கன்னு ஊரே கதி நீங்க ஓடி போயிட்டு இருக்கு. சரியா நாடியா? என்னது என் மாப்பிள்ளை மேலயா? ஊதாதா மாப்பிள்ளை யாருக்குமே தீங்கு நினைச்சது இல்லையம்மா. ஊருக்கெல்லாம் நல்லது பண்ற இவருக்கு போய் முருகன் இப்படி ஒரு சோதனையை பண்ணிட்டாலுமா. இதே கால்ல போட்ட கல்ல தர மேல போட்டிருந்தா என் புள்ள நிலைமை என்ன ஆயிருக்கும்? மாப்பிள்ள மாமியார, என் மாப்பிளைக்கு என்ன மாமியார ஆச்சு? எவனோ ஒரு நாசமா போறவன் என் புள்ள கால்ல தூக்கி போட்டுட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா தொடக்க கட்ட பிடிக்கும். அவனுக்கு வாந்தி பேதி வர, அவன் நாசமா போன, அவன் கையில கரும்புஷ்டம் வர. ஆத்தா, மாப்பிள்ளை மேல கள்ள தூக்கி போட்டவன சும்மா விடக்கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வரவழைக்கணும். போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம்? போலீஸ் நாய வரவழைங்க. அதுதான் கல்ல போட்டவன் எந்த ஜில்லாவில இருந்தாலும் கம்பி பிடிக்கும். மாப்பிள்ளை மேல உசிரியே வச்சிருந்தாருல, அவருக்கு இப்படி ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல. அட சும்மா இருயா, கூட இருந்த எனக்கே தலை சுத்துது. எல்லா காரியத்தையும் முன்ன நின்னு செஞ்சவராச்சே, அவருக்கு இருக்காதா? உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள்ள? எனக்கு ஒண்ணு இல்ல. என் மாப்பிளைக்கு என்ன ஆச்சுமா? மாமியார, அண்ணே. மாப்பிள்ள, அண்ணே இந்த இடம் உங்களுக்கு ஒத்துக்கறல, வாங்க காத்தோட்டம் வெளிய போயிருவோம். மாப்பிள்ள, புடிங்கயா, நிலவு தெரியாம. மாப்பிள்ள, மாப்பிள்ள. ஐயா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்துட்டேன். எதுக்கு நீங்க பட்டத்துக்கு கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில காட்டுறது நல்லது. அம்மாடி
வைத்தியர் சொல்றது நான் இந்தம்மா உடனே புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். பாத்து மெதுவா மெதுவா. பாத்து பாத்து. பாத்து காலை எப்படி வைங்க. அம்மா ஆ? வீட்டை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. நான் மாப்பிள்ள கூட போயிட்டு வந்துடுறேன். சரி. மாமா நீங்க என் கூட வந்துட்டா பண்ணையெல்லாம் யார் பாத்துப்பாங்க? அதான் ராசாத்தி வருது இல்ல, அது எனக்கு கவனிச்சுக்கோ. இல்ல விவரமான ஆளு ஒருத்தர் கூட இருந்தா நல்லா இருக்குமேனு பார்த்தேன். சரி பரவாயில்ல. அம்மாடி ஆ. மாப்பிள்ளைய பத்திரமா பாத்துக்க. சரி. டிரைவர் வண்டிய பார்த்து அனுப்பிச்சு ஓட்டி பாப்பா. ஊர்ல திருவிழா நடக்கிற நேரம் பார்த்து பிரசிடண்ட் ஐயாவுக்கு இப்படி ஆயிடுச்சுங்களே. எப்போ அடுத்த ஊருக்காரன காவடி எடுக்க சொன்னானோ அப்பவே நினைச்சு ஏதோ தெய்வ குத்தம் நடக்க போகுதுன்னு. கரெக்டா முருகன் சோதிச்சுட்டானே. மாமியார ஆ. இது தெய்வ குத்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல. எப்ப இந்த தர்த்தரம் முடிச்சவன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு. முதல்ல மூத்த மருமக போட்டுட்டு போச்சு, இப்ப என் மாப்பிளைக்கு கால் உடைஞ்சு போச்சு. இனி யாரா இருக்கு என்னென்ன ஆக போகுதோ. என்ன பிள்ளை வாந்தி எடுக்கிற? அது வந்து பித்த வாந்திங்க. பித்த வாந்தியா? பொய் சொல்லாத, உண்மையே சொல்லு. அது வந்து தாண்டவராயன் வேலை தானே? ஆமாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் அவன் ஒரு பெரிய டுபா கூட அவனை நம்பாதேன்னு. கேட்டியா? ஆமா இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதுல்ல? இப்படி வா. இத உன் காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உயிரே போனாலும் இந்த விஷயத்தை வெளியில சொல்லிடாத பிள்ளை. இந்த விஷயம் கண்டி மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சது 2 பேரையும் வெட்டி பொலி போட்டுருவாரு. நீ ஒண்ணு பண்ணு, பேசாம பக்கத்தூர் ஆஸ்பத்திரிக்கு போய் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கலைச்சிடு. யோசிக்காத பிள்ளை. இந்த மோதிரத்தை செலவுக்கு வச்சுக்க. இந்த குடும்ப மானமே உன் கையில தான் இருக்கு. பார், நீ 10 நாள் வேலைக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன். நீ போ, யார்கிட்டயும் சொல்லிடாத பிள்ளை. இந்த விஷயம் நம்மோட இருக்கட்டும். அறிவு கெட்டவள, எவருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அவங்கிட்டே போட்டு கொடுத்துட்டே. இந்த பார், இந்த விஷயத்திலிருந்து நம்ம 2 பேரும் தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்படி வா, நீ ஊருக்குள்ள போய். ஐயோ அதெல்லாம் பாவங்க. எது பாவம்? பாவம் பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் நிலம், மச்சு வீடு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் நீயும் உன் பிள்ளை நடத்துறதா நிக்கணும். என்ன சரியா இல்லையா? என்ன இந்த விஷயத்துல நம்ம லேட்டே பண்ண கூடாது. சீக்கிரம் முடிச்சிடணும். ஓடு 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 ஓடு. அப்பா மகா மகா மகனே, வா மகனே, உன்னதான நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீ எல்லாம் ஒரு அப்பனா? பெத்த மாவன ஜெயிலுக்கு அனுப்பிச்சவனுக்கு போய் உன் பொண்ண 2ஆம் தரமா கட்டி கொடுத்துருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? மகனே, உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறவனுக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணத்துலதான் நம்ம பொண்ண அவனுக்கு கொடுத்து அவங்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வலிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள ஒரு தரவுகார வீட்டுக்குள்ள பூந்து உழப்புன்னு உழப்பி என்ன திண்ணையில ஓட்டு வந்து உட்கார வச்சுட்டான்டா. மகனே, அவன் செய்யறது கூட பொறுத்துக்கலாம் போல் இருக்கு. ஆனா அவனோட பார்த்தாலும் தங்கச்சி அடிக்கிற ஆளுகளே கொட்டம், ரொம்ப ரவ சூடுறாளுங்க. அத நினைக்கும் போது என் மனசே ஒடுங்கி போன இங்க பாத்துற மாதிரி ஆகி போச்சு. அவனை தூக்கி போட்டு 4 மெதி மெதிக்க விட்டுட்டு பொட்டச்சி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிய. எங்க அந்த தரவுகாரன்? உள்ள ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான். நவரியா? இன்னைக்கு தரவுகார பழனி பஞ்சாமிரதம் தாண்டா. மாட்டு வண்டி புட்டிக்கிட்டு மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு நடு வழி போறவளே கண்ணியம்மா, ஓ காசு மாலை பத்திரமா பாத்துக்கம்மா. அம்மா பாக்கியா, ஒரு காய் போட்டு கொண்டாமா. தம்பி யாரு? யாரு வீட்டுல வந்து யாரா? அம்மா என்னடா இது? வந்தது வராதுமா அவர் ஏண்டா போட்டு அடிக்கிற? ஏமா, கட்ட புருஷனை வெளியில உட்கார வச்சுட்டு கண்ட பரதேசி பையில ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஆடிட்டு இருக்கியா? பெத்த தாய் இப்படி எல்லாம் பேசலாமா? ஏய், பேசாத போடா.
அவன் செஞ்ச தப்பு என்னன்னு தெரிஞ்சா கொலையே பண்ணிடுவீங்க. அப்படி என்ன பெரிய தப்பு பட்டாரு? தம்பி அது என்னன்னு நாங்க சொல்றோங்க. மாமனாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான். அதுக்காக அவர் தலையில தூக்கி வச்சு ஆடக்கூடாதுங்க. அளவுக்கு மீறி அதிகாரத்தை கொடுத்ததுனாலதான் ஊரே கேவலப்படுத்துற அளவுக்கு அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. அப்படி என்ன கேவலமா நடந்துட்டாரு? புருஷன் இல்லாதவரை ஏமாத்தி வயிற்றுல ஒரு புள்ளைய கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல வேற என்னங்க செய்யணும்? ஐயோ மாப்பிள்ள நான் அப்படி ஒண்ணு செய்யல. அதான் விசாரிக்கிறாங்கல்ல. யோ சும்மாரியா? காதாயி நடந்தது என்னன்னு ஒண்ணு விடாம சொல்லு. போய் சொன்ன தொலைச்சிருவேன். இதெல்லாம் தப்புங்க, வேணாங்க. பிரசிடண்ட் ஐயாக்கு தெரிஞ்ச வம்பா போயிடும்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேங்க. இவருதாங்க கேக்கல. ஏய், வீட்டு பொறுப்பே என் கையில தாண்டி இருக்கு. நான் சொல்ற மாதிரி நடந்தீனா 5 ஏக்கர் நிலமும் மச்சி வீடு வாங்கி தரேன்னு ஆசை காட்டினாருங்க. அவர் வார்த்தையை நம்பி பாவி நானே ஏமாந்துட்டேங்க. சொல்றது எதுவும் நம்பாத மாப்பிள்ள. நான் எதுவும் செய்யல மாப்பிள்ள. குறுக்கு பேசிட்டு மாப்பிள்ள ஏதோ பொண்டாட்டி இல்லாதவன் பொட்டிசாவிய கையில கொடுத்தீங்க, பூந்து விளையாண்டான். மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஆனா நம்ம குடும்பம் ஆனந்தான் மாப்பிள்ள முக்கியம். அது வெளியில போறக்கூடாது மாப்பிள்ள. எல்லா தப்பையும் அவன் பண்ணிட்டு பழிய என் மேல போடுற மாப்பிள்ள. செய்ய தப்புல நீ செஞ்சுட்டு பழிய என் மாப்பிள்ள மேல போடுறியா? நீ நாசமா போயிடுவேன். பாட்டி அனாவசியமா பேசாதீங்க. உங்க மாப்பிள்ள வேணா உங்களுக்கு ஒஸ்தியா இருக்கலாம். அதுக்காக இவரை கேவலப்படுத்தாதீங்க. இவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பா இவர் தான் தப்பு செஞ்சாருன்னு என் தலையில வச்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஏய் வாய் மூடுறி. அவர் செஞ்ச தப்புக்கு இவரே என்ன சத்தியம் பண்ணணும்? தம்பி இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதாப்பா. கர்ப்பத்தை கலைக்க சொல்லி இவர் கையில இருந்த மோதிரத்தை கழட்டி அவகிட்ட கொடுத்தத நான் என் கண்ணால பார்த்தேன். எங்கடி அந்த மோதிரம்? உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்த? பெத்த அப்பனோட ஒரு படி மேல மதிச்ச. அதுக்கெல்லாம் நீ காட்டின மரியாதை இதான் மாப்பிள்ள. இனிமே என் முகத்திலே முடிக்காத. இங்கிருந்து போயிடு மாப்பிள்ள. நான் தப்பல்ல மாப்பிள்ள. இருடா, அதான் அவரே போட சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன மாப்பிள்ள தோப்பட போட. மாப்பிள்ள நல்ல மனுஷன் பேரை கெடுக்கிறதுக்குன்னு இப்படி சில பேர் வந்து சேர்ந்துறாங்கய்யா. எல்லாம் ஒரு மனுஷனாயா? பூனை மாதிரி இருந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. அதுக்கு தாயா நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு? நம்பி ஏமாந்துட்டாரியா? பிச்சாண்டி இப்பதான் ஊர்ல இருந்து வர்றியா? மாப்பிள்ளையெல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நானே உன்னை அங்க பார்க்க வரலாம்னு நினைச்சேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. நாளைக்கு எங்க அண்ணன் பையனுக்கு நிச்சயதார்த்தம். இங்க தானே இருப்ப, போயிட்டு வந்துடலாமா? என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? ஒண்ணு இல்ல. அம்மாடி, உனக்கு அப்புறம் எனக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு மாப்பிள்ள ஒருத்தர் தான் இருந்தார். அவரை என்ன மூஞ்சில முடிக்காத போயிடுன்னு சொல்லிட்டாருமா. பரவாயில்ல, அவர் என்ன கோவத்துல சொல்லிட்டார். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் தப்பு பண்ணலன்னு அவரு புரிஞ்சுக்கிட்டா அதுவே எனக்கு போதுமா. எங்க அப்பா பச்சை குழந்தை மாதிரி உலகம் தெரியாதவரு. அவரை கைவிட்டாதீங்க.
நான் தப்பு பண்ணல மாப்பிள்ள. மாமா மாப்பிள்ள சத்தியமா நான் தப்பு பண்ணல மாப்பிள்ள. மாமா ஏங்க பிடிஞ்சு பிடியாததுமா எங்கெங்க புறப்பட்டுட்டீங்க? எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. மேட்டுப்பட்டி வரைக்கும் போய் பெரியவரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த தரவுக்காரர் மேல அபண்டமா பழிய போட்டுட்டேன். எப்பங்க 5 ஏக்கர் நிலம வீடு எழுதி வைக்க போறீங்க? உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு என்னமோ நான் தான் தகப்பேன். அதுக்காக 5 ஏக்கர் எல்லாம் எழுதி வைக்க முடியாதுமா? இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்கிட்டா அப்பி போடுவா அப்பி. ஏதோ 50 100 கொடுக்குற வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடினாயே. அடப்பாவி, கடைசி நன்றி கெட்ட நாயே.